ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா செஷன் பண்ணோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுருங்க. முடிஞ்ச எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ள போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு கல்யாண பொண்ணத்தை காமிக்கிறாங்க. இவங்க தக நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ உங்களோட மனசுல நினைக்கிறாங்க, இன்னைக்கு எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம். நாங்க 2 பேரும் பணக்கார குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் வந்து கோ ஃபேமிலியில உள்ள கூச்சிங் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் என் தங்கச்சி என்னை விட பணக்கார குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆனா அந்த பையன் தான் வந்து ரொம்ப அரகண்டா இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட கால் முடியாதவனும் கூட. என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு ஒரு வகையில நானும் கூட தான் காரணம். ஏன்னா நான் கூச்சங்க சின்ன வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு என்னோட தங்கச்சியை தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்க போய் நிக்க, அப்ப அங்க சொல்றாங்க, உங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்ப மோதிரத்தை மாத்திக்கிறீங்களான்னு கேட்கும்போது, போதுமா இப்போ உனக்கு திருப்தியா, என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்காக உன் கையில நான் மோதிரம்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஏன் ஹீரோயின், இது உனக்கு தேவையா? உன்னை பிடிச்சவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. சில நாட்களுக்கு பிறகுதான் காமிக்கிறாங்க. அப்ப தங்கச்சிக்காரி வந்து வேணா என்கிட்டக்கு வராதுங்கும் போது, அப்ப யாரோ ஒருத்தவங்க அவளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பயத்துல பின்னாடியே போயிட்டு இருக்க. அப்போ எதிர்பாராம அவ மாடியில இருந்து கீழே விழுந்துடுறா. அந்த விஷயம் இப்ப சென்னுக்கு தெரிய வருது. என்ன சொல்றீங்க நீங்க, அவ இறந்து போயிட்டான்னு சொல்லி ஷாக்கா கேட்க, அப்ப ஹீரோயினும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, எல்லாமே ஒன்னால தாண்டி நீ தான் அவளை கொன்னுட்ட, அவ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, அதை பாக்குற ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்ப இறந்து போயிருப்பேனே, அதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையான்னு சொல்லி அவ வருத்தப்பட்டு இருக்க. 1 மந்த் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அதை வந்து சென் கிட்ட சொல்ல, அவனும் சரி இது நம்மளோட குழந்தை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்க. அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக்அப் பண்றாங்க. குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமா, நீங்க வேலைக்கு கரெக்டா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உன் தங்கச்சி இறந்து போனதுக்கு அவன் புருஷன் யான் தான் காரணம்னு சொல்லிட்டு உன் புருஷங்காரன் அவனை போய் கொண்டுட்டான், அதனால அவன் ஜெயில இருக்கான்னு சொல்ல, ஹீரோயினும் பதறி போய் அவனை பார்க்க போறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பெஸ்ட் லாயரா உங்களுக்காக பாக்குறேங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் இனிமே ஜெயிலே என்னோட காலத்தை ஓட்டிக்கிறேன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நானும் உங்க குழந்தையும் உங்களை நம்பித்தான் இருக்கும், அது நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, இந்த குழந்தையே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்தது, நீ போய் அதை கலைச்சிட்டு உன் வேலையை போய் பாருன்னு சொல்லும்போது, அதை கேட்கிற ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போயிடுது. இந்த பாவி மனுஷனை நான் எத்தனை வருஷமா காதலிச்சிருப்பேன், இவன் என்னன்னா இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு, இனிமே நீ என் வாழ்க்கையில தேவையில்லடா, இனிமே நானும் என் பிள்ளைங்க தனியா வாழ்ந்துப்போன்னு சொல்லிட்டு அவன் போட்டோலாம் கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த டைமுக்கு வந்து ஒரு கார் வந்து ஹீரோயினை இடிச்சிடுது. அப்படியே அவங்க மயங்கி போக டக்குன்னு கண்ணு முழிக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா அவர் முன்னாடி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, நம்ம ரீபான் ஆகி வந்திருக்கோம், இன்னைக்கு தான் இவர் கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்ட பேசுவாருன்னு சொல்லி யோசிக்க, அப்ப அவரும் கேட்கிறாரு, என்ன உனக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி சென்னையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இல்ல இந்த முறை நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க போறது இல்ல, என்ன பிடிக்காத ஒருத்தவனை நான் கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து யானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சொல்ற நீ உனக்கு சென்னை தான் பிடிக்கும், அவனத்தை கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்ன, இப்ப என்னாச்சுங்கும் போது, இப்ப எனக்கு சேஃப்டி முக்கியம், அதோட வந்து யான் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு எனக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கப்பா தங்கச்சி வந்து சென்மேல ஆசைப்படுறா, அவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் வந்து அந்த கால் முடியாத பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு 100 மில்லியன் பணம் வேணும் கேட்கும்போது, எனக்கு என்ன பைத்தியமா, நான் எப்படி உனக்கு 100 மில்லியன் கொடுக்க முடியும் கேட்கும்போது, அப்போ தங்கச்சி வந்து அந்த கால் முடியாத கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்க, இல்ல என் பொண்ணு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா கஷ்டப்படுவா, அதுக்கு 100 மில்லியன் கொடுத்துலான்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் உனக்கு 100 மில்லியன் தரேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோயின், எனக்கு தெரியும்பா என்னை விட உங்களுக்கு அவளைதான் ரொம்ப பிடிக்கும், அவளை நீங்க சின்ன வயசுல அழைச்சிட்டு வரும்போது என் கையில உள்ள பொம்மையை கேட்டா, ஆனா நீங்க கையில உள்ள பொம்மையை பறிச்சு அவகிட்ட கொடுத்தீங்க, எனக்கு இன்னொன்னு வாங்கி தரேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் அதை வாங்கி தரலப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, கால் முடியாத பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீ அப்பாவை தப்பா நினைக்காதமான்னு சொல்லிட்டு போறாரு. இதை பத்தி எனக்கு தெரியாதப்பா, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கீழே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்ப தங்கச்சிக்காரி வரா, உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, நானும் சின்னதா லவ் பண்றது தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, ஒழுங்கா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுங்கும் போது, அடடா நீ என்ன சென்னை லவ் பண்றியா, இல்லவே இல்ல, என்கிட்ட இருந்து அவனை எடுத்துக்கணும்னு நினைக்க, எப்படின்னா சின்ன வயசுல இருந்து என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் நீ எடுத்துப்பில அந்த மாதிரின்னு சொல்ல, இதுதான் உண்மை, அவ வந்து உண்மையால காதலிக்கல, ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏ ரேண்ட்ரன், நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது, நீ வந்து அந்த கால் முடியாத பையனத்தை கல்யாணம் பண்ணிக்க போற கடைசிலன்னு சொல்ல, அது உண்மைதான், ஆனா அந்த முடிவை நான் தாண்டி எடுத்திருக்கேன்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சிட்டு சிரிச்சுட்டே போறாங்க.
இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. எப்படினாலும் உன்கிட்ட இருந்து அவனை பிரிப்பேட்டின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வந்து வெளியில வரும்போது அங்க சென்னு தான் வரான். ரேன் எதுக்காக இப்படி பண்ற? நானும் உன் தங்கச்சி ரொம்ப லவ் பண்றேன்னு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்கும் போது ஹீரோயினுக்கு அவனை பார்க்கும்போது லைட்டா கண்ணெல்லாம் கலங்குது. அதெல்லாம் அப்படியே மறைச்சிக்கிட்டு, எனக்கு என்ன பைத்தியமா, நான் தான் இந்த குடும்பத்தோட ஹையர்னஸ், ஆனா என்ன விட்டுட்டு அந்த இல்லிங்மை சைல்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேங்கும் போது, அம்மாக்கா நான் உன்னை விட கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மி தான், அதுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்துவியான்னு சொல்லி அவ தங்கச்சிக்காரி வந்து ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ எவ்வளவு பாவம் தெரியுமா? அவளை ஏன் இப்படி நீ புல்லிங் பண்ற? நீ இப்படிப்பட்ட கன்னிங்கான பொண்ணா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இந்த பாரு, கான்ட்ராக்ட் ரெடி ஆயிடுச்சு, இதுல சைன் போட்டா போதும்னு சொல்லிட்டு அவ தங்கச்சிக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க, நான் இவ்வளவு சொல்லியோ நீ அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியாங்கும் போது, அதுக்கு செங்கும் நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா என்னோட மனசு எப்பவுமே அவளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவ கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல வந்து சென் பேர் இருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஆச்சரியம். என்ன இவ இவ்வளவு ஈஸியா நம்ம கிட்ட விட்டு கொடுத்துறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சரி, இதை நம்ம சர்ப்ரைஸா வச்சுக்கலாம், கல்யாணத்தன்னைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னங்கன்னு சொல்லி அவ தோல்லே சஞ்சு அழுதுட்டு இருக்க. எனக்குலாம் மனசாட்சி கிடையாதுடின்னு சொல்லிட்டு சென்னு வந்து ஹீரோயினை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறாங்க, இந்த டிராமாக்கெல்லாம் எனக்கு வேலை கிடையாது, இன்னும் 7 நாள் தான், உனக்கும் எனக்கு இருக்கிற பந்தம் சுத்தமா அழிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை பாக்குற சென்னுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. என்ன எப்பவும் சண்டை போடுவா, ஆர்கியூ பண்ணுவா, ஆனா இன்னைக்கு ரொம்ப அமைதியா போறாளேன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். மறுநாள் வீட்டுல வந்து 2 மேடு பேசிட்டு போறாங்க. மேடம் ரொம்ப பாவம், அந்த கால் முடியாத பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன், யாரையும் மதிக்கப்பட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மேடம் அங்க போய் என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, என்னகிட்ட இருந்து தப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு பாதாங்குழியில போய் உள்ள போறேன், இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ப்ரிப்பரா பிளான் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த டைமுக்கு வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குது. ஹீரோயினை போய் என்னன்னு பார்க்கும்போது அவங்க அப்பா தான் கோவமா இருக்காரு, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சூ ஃபேமிலி வந்து கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க, என்கேஜ்மெண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்கும் போது, என்னப்பா சொல்றீங்க, அக்கா பத்தி ஏதாவது தப்பான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்களோ அதனால தான் வேணான்னு சொல்றாங்களுங்கும் போது, என்ன பேசிட்டு இருக்க, இன்னும் பொண்ணுமான விஷயமே அவங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது உனையே தான் பொண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க, நீ தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க போல, அதனால தான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, போதும் 2 பேர் சண்டை போட நிறுத்துறீங்களா, இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இதனால நமக்கு பிசினஸ்ல பல கோடி லாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் நடத்தி காமிக்கிறேன்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, உன்னால முடியுமான்னு கேட்கும்போது, என்னால முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே ஒரு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிறவங்களாம் ஹீரோயின் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோயின் எந்த பார்ட்டிக்கு போனதில்லை போல. இந்த பொண்ணு யாரு இவ்வளவு அழகா இருக்காளே, எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து நேரா ஃபேமிலியை சேர்ந்த 2வது பையன்கிட்ட தான் போறாங்க. அவங்க போய் ஹாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் என்ன பியூட்டி இவ்வளவு அழகா இருக்க, நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு கேட்கும்போது, நான் ஜூ குடும்பத்துக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் கூட கேள்விப்பட்டேன் உங்க அண்ணனை வந்து அந்த குடும்பத்துல உள்ள பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு. அப்ப கூட நான் நினைச்சேன் அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சவ, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவானேன்னு. ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன திமிரு பிடிச்சவளா, அப்ப நம்ம அண்ணனுக்கு அவளை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை இப்பயே என்னால நடத்தி காமிக்க முடியுங்கும் போது, என்னங்க சொல்றீங்க, இந்த பொண்ணை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா இப்படி சொல்றீங்கும் போது, இல்ல அந்த பொண்ணு தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்றான். அம்மா அண்ணன் அங்க வந்து என்னமோ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறானா, நீ என்னன்னு போய் பாருங்கும் போது அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இங்க அண்ணக்கார எனக்கு வந்து செமையா அடி உழுவுது, உனக்கு எவ்வளவு தைரியம்டா நீ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுவ, எனக்கு பிடிக்குது பிடிக்கல, நீ அந்த படத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போறாங்க. அங்க போய் பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் இவனை நல்லா பாத்துக்கோங்க, இவன் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு போறாங்க. யான் ரொம்ப பாவம். அப்ப அசிஸ்டன்ட் தான் தாங்கி பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. பாஸ் அவங்க அடிக்கும் போது நீங்க அப்படியே அடி வாங்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தாங்கிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குங்கும் போது, அப்ப ஹீரோட மகம் அப்படியே மாறுது. ஆமாங்க, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, இப்படி அப்பாய் மாதிரி இருந்தா தான் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சீக்ரெட்ஸையும் நம்ம வாங்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா சார் அந்த பொண்ணு போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களே, இப்ப அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்காங்க போது, அந்த பொண்ணால தான் என் பாஸ்ட் லைஃப்ல என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு, என் தம்பி கூட அவ சேர்ந்து எனக்கு எதிராகவே திட்டங்கள் போட்டு என்னோட வாழ்க்கையை அவ கெடுத்துட்டா, இந்த முறை அவளை என் வாழ்க்கைக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அது முடியல, சரி வரட்டும், அவளை வந்து ஒரு பொருட்டாவே அவளை நான் மதிக்க போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஆமாங்க, இவரும் வந்து ரீபானாக்கி தான் வந்திருக்காரு. ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்ப தம்பிக்காரன் வந்து இந்த மாதிரி நான் சில பிசினஸ் மேன்லாம் பார்க்கணும், நான் கொஞ்சம் வரேன்னு சொல்லிட்டு அவன் விலகி போக, அப்போ அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி வரா. என்ன பண்ணிட்டு இருக்க, அண்ணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன்ட்ட போய் வளைஞ்சிக்கிட்டு இருக்க, உன்னோட கேரக்டர்லாம் எப்படிப்பட்டது, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையான்னு சொல்லி கேட்க, என்ன பத்தி பேச உனக்கு என்னடி தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவ பொல்லார்னு ஒரு அறைய போட, இப்போ இந்த டைமுக்கு தூரத்துல இருந்து சென்னு வந்துட்டு இருக்கான். அதை இவ பார்த்துட்டு, இப்ப பாருடி யாரு முக்கியம் தெரியும் சொல்லிட்டு, அக்கா என்னக்கா என்கிட்ட ஏன்க்கா சண்டை போறன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவ கையை பிடிச்சி இழுக்க, இவ என்ன பைத்தியக்காரத்தனமா பண்றான்னு இறைன்னு பாக்குறா. அப்படி அவ கையை பிடிச்சி உழுக்குனதுல 2 பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதை பார்த்து சென்னும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை தான் பாக்குறான். அவ தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கா. ஹெல்ப்னு கேட்கும்போது இன்னொரு பக்கம் தங்கச்சிக்காரி ஹெல்ப்னு கேட்க, நமக்கே தெரியும் அவன் தங்கச்சிக்காரியை தான் காப்பாத்துவானு, அதே போல அவன் தங்கச்சிக்காரியை தான் போய் காப்பாத்துறான். இப்ப
ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, சின்ன வயசுல நீ தண்ணிக்குள்ள ஒழுகும்போது நான் தாண்டா உன்னை காப்பாத்தினேன், ஆனா இப்ப நீ என்ன காப்பாத்தலன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியும். சின்ன வயசுல செங்குக்காகவே அவன் வந்து ஸ்விம்மிங் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா வந்து அவளுக்கு தண்ணினா ரொம்ப பயம். பதட்டத்துல ஏதாவது உளுந்தானா அவளுக்கு ஸ்விம்மிங் பண்ண வராது. இவ அப்படி தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பாத்துருப்பாரு போல. அவர் வந்து அவர் அசிஸ்டன்ட் சொல்லி காப்பாத்த சொல்றாரு. அவரும் போய் ஹீரோயினை காப்பாத்த. அப்ப சென் சொல்றான், உனக்கு ஒன்னும் ஆகல, உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தாம உன் தங்கச்சி காப்பாத்தினேன்னு சொல்ல, தங்கச்சிக்காரி வேற, செங் அக்கா தான் என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டா, அதுக்காக நீங்க அவளை திட்டாதீங்கன்னு சொல்லி ஏத்தி விட, என்ன நீ தான் அவளை பிடிச்சி தள்ளி விட்டியா, எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இதுல வேற நான் உன்னை போய் விசாரிச்சுட்டு இருக்கேன் பாருன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கோவம் வருது. அவளை கண்மூடித்தனமா நம்புறேடான்னு சொல்லிட்டு, நான் தானே கேவலமானவ, இந்தடா வாங்கிக்கோன்னு சொல்லி அவனை பிடிச்சி ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டுறா. அதை பாக்குற அசிஸ்டண்டும், என்ன சார் இவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பையன் மேல அவங்க ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க, ஆனா இப்ப எதுக்கு இப்படி ஆட்டிடியூட் காமிக்கிறாங்கன்னு தெரியலங்கும் போது, அப்ப அங்க செங் வரான், அடியே உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு அப்படி பண்ணுங்கும் போது, ஆமா நீ தானே சொன்ன நான் தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விடுறவனே, அதுக்கு தான் தள்ளி விட்டு காமிச்சேங்க. அப்போ அங்க ஹீரோ இருக்கிறத ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. அவங்களும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு, என்ன இவர் இங்க வந்திருக்காரு, இவர் வந்து ரொம்ப அரகண்டன்னு கேள்விப்பட்டோம், ஆனா பரவாயில்ல கொஞ்சம் அழகா தான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வாயை மூடுறி, அவர் காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் ஒன்ன கொண்டுடுவாருன்னு சொல்லி பயம் காட்டிட்டு இருக்க. அவருக்கு அதெல்லாம் காதுல விழுகுது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோனுக்கு வந்து தொடச்சுக்கோன்னு சொல்லி துண்டு கொடுக்குறாரு. அப்ப ஹீரோனுக்கு வந்து லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கா. அப்ப ஹீரோ தான் வந்து பிடிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயினும், என்ன இவன் எல்லாருமே ரூடுன்னு சொன்னாங்க, ஆனா பார்க்கும்போது அப்படி தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு, ரொம்ப தேங்க்ஸ், துண்டு கொடுத்ததுக்கு மட்டும் இல்ல என்னை காப்பாத்துறதுக்கும் தான் சேர்த்து சொல்றேங்க. அப்ப ஹீரோ வந்து தங்கச்சிக்காரிய பார்த்து முறைக்கிறான். அதை பார்த்த செங்கம், எதுக்காக அவளை பார்த்து முறைக்கிறேன்னு கேட்க, நல்ல வேலை அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விழும்போது நான் அங்கதான் இருந்தேன், அங்க என்ன நடந்ததுங்கிறத என் கண்ணால பார்த்தேன், அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்ல, இல்ல நான் தள்ளி விடலன்னு சொல்லி தங்கச்சிக்காரிய நடிக்க. அப்ப சென்னு யோசிச்சு பாக்குறான், சின்ன வயசுல வந்து காப்பாத்தும் போது அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் பார்த்திருப்பான், அது வந்து இந்த தங்கச்சிக்காரின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், அதனாலதான் தங்கச்சிக்காரி பின்னாடி சுத்துறான். இன்னைக்கு என்ன காப்பாத்தினவ இன்னைக்கு இப்படி ஒருத்தவங்களை பிடிச்சி தள்ளி விடுவா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ பாட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத, பெரிய குடும்பத்தோட பையங்கிறதுனால தான் உங்ககிட்ட மரியாதையா பேசிட்டு இருக்கேன், எந்தவித ஆதாரம் இல்லாம பேசாதங்கும் போது, அப்படியா இங்கதான் சிசிடிவி கேமரா இருக்குமே அதை போய் பாருங்கன்னு சொல்ல, தங்கச்சிக்காரிக்கு பயமாயிடுது. சிசிடிவி கேமரா பார்த்தா மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு, செங் என்ன நீ நம்ப மாட்டியான்னு சொல்லி பாவமா கேட்க, பப்பா இந்த டிராமாவெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது, ஏன் நில்லு எங்க போற, என்ன ஃபோர்ஸ் பண்ணிலாம் உன்னால கல்யாணமே பண்ணிக்க முடியாது, ஒழுங்கா கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோ பாக்குறாரு, ஆமால பாஸ்ட் லைஃப்ல இவங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க, அடப்போடா வெண்ண இன்னும் 3 நாள் தான், அதுக்கப்புறம் ஓத்தல்ல எனக்கு இல்ல, ஃப்ரீ பேடுன்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போறாங்க. அப்ப ஹீரோனோட பஸ் வந்து கீழே விழுந்து கிடக்கு. அதை பாக்குற அசிஸ்டண்டும், சார் மேடம் வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கும் போது, அப்ப ஹீரோவும் அந்த ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல வந்து கல்யாணத்துக்கான கான்ட்ராக்ட் தான் இருக்கு, ஆனா அதை அவர் வந்து ஓபன் பண்ணி பார்க்கல, அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கொடுத்துறாரு. தென் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட கல்யாண ட்ரெஸ் தான் எடுத்து பார்க்கலான்னு பாக்குறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை கபோர்ட்ல தேடும்போது அங்க காணும், எங்கடா போச்சு இங்கே தானே வச்சோன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போய் பார்க்கும்போது இந்த ட்ரெஸ்ஸை வந்து தங்கச்சிக்காரி கையில வச்சிருக்கா. அதை பார்த்த ஹீரோயினும், எங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை நீ எதுக்கடி வச்சிருக்க குடுன்னு சொல்லி புடுங்கும்போது இந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு செமக்கவும் வருது, எதுக்கடி இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறைய போட, எப்பெல்லாம் அறை வாங்குறாலோ அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சென்னு வந்துருவானே, அதே மாதிரிதான் இங்கேயே வந்துட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்கும்போது, அவ என் அம்மாவோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டா, அப்படி இருக்கும்போது நான் சும்மா இருக்கணுமான்னு கேட்க, அப்ப அவளும், நான் தெரியாம செஞ்சுட்டேன், அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதை நான் போட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன், அப்போ வந்து இது கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் கோவத்துல திரும்ப அவளை அடிச்சிடறாங்க. அதுல போய் அவ கீழே விழுந்துடா. அதை பார்த்த சென்னு அவளை தூக்கி விட்டுட்டு, உனக்கிட்ட பைத்தியமான்னு கேட்க, ஆமாடா எனக்கு பைத்தியம் தான் சொல்லி திருப்பி அடிக்க போக, அப்ப சென்னு அவ கையை பிடிச்சிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடறான். என்னையே அடிக்கிறியான்னு சொல்லி ஹீரோயின் திருப்பி அடிக்க போக, அப்ப அவன் கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஆஃப்டர் ஒரு ட்ரெஸ் தானே சொல்லும்போது, என்ன ஆஃப்டர் ஒரு ட்ரெஸ்ஸா, அது எங்க அம்மாவோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயினுக்கு மயக்கம் வந்து அப்படி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப மேடு வந்து சொல்றாங்க, மேடம் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை, அதனால தான் அப்படி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறான். அது வந்து சின்ன வயசுல அவன் தான் கொடுத்துருப்பான் போல. அந்த பொம்மையை இப்ப வரைக்கும் ஹீரோயின் வச்சுக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. உடனே தூக்கி கொண்டு போய் ரூம்ல விடுறான். கொஞ்சம் நேரம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு ரூம்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. அப்ப அவன் வந்து சொல்றான், என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்க நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பொம்மையை வந்து அந்த கதவுல மாட்டி வச்சுட்டு போறான். இங்க ஹீரோயின் நினைக்கிறாங்க, இனிமே என்னத்துக்கு உன்னை மன்னிக்கணும், இனிமே நான் உன்னை பார்க்கவே போறது இல்லையே, இன்னையோட உனக்கும் எனக்கு இருக்கிற எல்லா பந்தமும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் மறுநாள் காமிக்கிறாங்க, கல்யாண நாள் தான். அப்ப அப்பாக்காரன் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிடுமா, இன்னைக்குதான் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம், நான் அங்க போக வேண்டியது இருக்கு, அதனால நீ மட்டும் தான் போக போறேன்னு சொல்ல, ஹீரோயினும் லைட்டா ஒரு ஸ்மைல போட்டுட்டு, நீங்க ஏதோ ஒன்று மறந்துட்டீங்க போலங்கும் போது, இந்த பொடி நீ கேட்ட 100 மில்லியன் இருக்கு, அப்புறம் இது வந்து கல்யாணத்துக்கான கான்ட்ராக்ட்னு சொல்லி கொடுக்க, அவங்க எதுவுமே பேசல, அவங்க படி கிளம்பி கார்ல போயிடுறாங்க. அப்படி அவங்க கார்ல வந்துகிட்டு இருக்காங்களா, அப்ப வந்து சென் அங்க வரான்.
ஜியா தான் அந்த கார்ல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு, ஜியானி என்னை விட்டு போகாத, நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ இப்பவே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லி அவன் கஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, இவன் பாஸ்ட் லைஃப்ல வந்து அவன் கல்யாணத்துக்கு லேட்டா வந்திருப்பான், இவன் ஏன்டா லேட்டா வந்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதானே புரியுது இவன் இவளை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இவன் இப்படித்தான் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம போகலான்னு சொல்ல டிரைவரும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. இங்க கல்யாண மண்டபத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்காரெல்லாம் யோசிக்கிறா, இன்னும் சின்ன காணுமே எங்க போனான்னு சொல்லிட்டு. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் சொல்லிட்டு போகமா அங்க வந்து நிக்கிறான். அதை பார்த்து தங்கச்சிக்காரியும், என்னங்க வந்துட்டுங்களா சொல்லி கையை பிடிக்க, அடைச்சி கையை விடு, இப்போ உனக்கு சந்தோஷமா, ஒரு வழியா நீ நினைச்சதை நடத்தி காமிச்சிட்டேன்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அப்பா காரனுக்குலாம் ஒன்றும் புரியல. என்னங்க உங்க பையன் இப்படி பேசிட்டு இருக்காங்க போது எனக்கும் தெரியல, உங்க பொண்ணை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ உங்க கல்யாணம் பண்றவரு ஃபர்ஸ்ட் பொண்ணோட முகத்தை திறந்து பாருங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்ல ஒன்னும் வேண்டாவரப்பா மூஞ்சி திறக்கிறான். அப்ப வந்து ஜியா என்னங்க அப்படின்னு கூப்பிடும்போது அதை பார்த்தோன்னா உனக்கு ஷாக்கு. என்ன நீயா, இது எப்படி நடந்தது, அப்போ உன்னோட அக்கா எங்கன்னு கேட்கும்போது, நீங்க என் மேல கோவப்படாதீங்க, கல்யாண கான்ட்ராக்ட் அப்பவே நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையா சொல்லலன்னு சொல்ல அப்போ அவன் நினைச்சு பாக்குறான், அவன் எவ்வளவு திட்டு இருப்பான் ஹீரோயினா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து, அடிப்பாவி உன்னால போய் அந்த அப்பாவி பொண்ணை போட்டு இப்படி திட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சரி ஃபர்ஸ்ட் நான் அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, எங்க போறீங்க, இன்னைக்கு நம்மளோட கல்யாணம், இதுக்கு தானே நீங்க இவ்வளவு நாள் ஆசைப்பட்டீங்க, அது இன்னைக்கு நடந்திருக்கு, ஆனா நீங்க சந்தோஷப்படாம இப்படி யோசிக்கிறீங்கும் போது, ஆமால இந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் இத்தனை நாளா ஆசைப்பட்டேன், ஆனா ஏன் மனசுல சந்தோஷமே இல்ல, இப்போ எதுக்கு எனக்கு ரேண்ட்ரனோட நினப்பாவே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சந்தோஷமா மோதிரம்லாம் மாத்திக்கிறாங்க. அவன் சந்தோஷமா இருக்க போற கடைசி நாள் இதுங்கிறது அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோக்கா காத்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வந்து வரவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாஸ்ட் லைஃபையாவது குரூம் வந்து நின்னா, இங்க அது கூட இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு, நான் கூட அந்த யான்லி கொஞ்சம் நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் ரொம்ப ரூடா தான் இருப்பான் போல, அட்லீஸ்ட் அவன் என்ன வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம் நீங்க இங்க வெயிட் பண்றதுல ஒரு பிரயோஜனமா கிடையாது, சார் இங்க வரமாட்டாங்க, ப்ளீஸ் வாங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிட, எல்லாமே நடக்கும் தெரிஞ்சுதானே நம்ம இந்த முடிவே எடுத்தோம், அப்படி இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, சரி போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து அஸ்டன் சொல்றாரு, மேடம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, வரட்டும் வரட்டும், அவன் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, அவளை வந்து 3வது மாடியில தங்க வச்சிடுன்னு சொல்ல, அதுக்கு அசிஸ்டண்டும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, தங்கச்சி கரையை கல்யாணம் பண்ணிருக்கோம், மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க சென்னு வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க உனக்கு அறிவே கிடையாதா, அந்த கால் முடியாத போய் கல்யாணம் பண்ணிருக்க, திரும்பி என் கூடவே வந்துரு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பைத்தியக்காரத்தமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் வேற வேற பாதையை சூஸ் பண்ணிட்டோம், அப்படி இருக்கிறப்ப இதுதான் என்னோட பாதைன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக, ஏன் நான் சொல்றதை கேள்வி போகாதுன்னு சொல்ல, அப்ப பாடி கார்ட்ஸ் வந்து தடுத்துறாங்க. அப்பயும் அந்த முட்டா பீஸ் என்ன நினைக்குதுன்னா, இவ என்ன ஜெலஸ் பண்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த பையனோட இவளால இருக்கவே முடியாது, கொஞ்ச நாளா நம்ம கிட்டே திரும்பி வந்துருவான்னு சொல்லி வச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து தம்பிக்கார வந்துடுறான். வாவ் பியூட்டி, உனக்கு எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம், என்ன யூஸ் பண்ணி நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டில, உனக்கு எவ்வளவு தைரியத்தை சொல்லி அவ கையை பிடிக்க, ஒழுங்கா கையை விடுடா, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க, அப்ப ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பாக்குறாரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, ஹீரோயினோட முகத்தையும் பார்க்கல. இப்பவே இதுங்க 2 பிளான் போட ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி அவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கல்யாணம் ஆகி 1 வாரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. 1 வாரம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் வந்து அந்த யானை என்ன பார்க்கவே இல்ல. இந்த டைம்ல தான் தம்பிக்காரன் பிசினஸ்ல குளறுபடி பண்ணி அந்த பழைய தூக்கி யான் மேல போட்டுருவான். அதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும், அதுக்கு நம்ம போய் யான் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட ரூமுக்கு தான் போறாங்க. ஆனா அங்க ஹீரோ இல்ல. அப்ப மேடு சொல்றாங்க, சார் வந்து காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி நாங்க யான் கம்பெனில இருந்து பேசுறோம், நீங்க அசிஸ்டன்ட் வேலைக்கு ரெஸ்யூம் கொடுத்தீங்களே, நாங்க உங்களை வேலைக்கு செலக்ட் பண்ணிருக்கோம் சொல்ல, அது கேட்டோன்னா உங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அப்படியா, நான் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லும்போது, நாளைக்கு 9 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிருச்சான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோனோட ரெஸ்யூமை தான் காமிக்கிறாரு. சார் நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது அசிஸ்டன்ட் வர போறாங்கன்னு சொல்லும்போது, அப்ப ரெஸ்யூம்ல வந்து ஹீரோனோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணா இன்னைக்கு பார்ட்டியில காப்பாத்தின பொண்ணாச்சுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. இவருக்கு பார்வையிலேயே ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்கும் போல. அதனால ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு வராங்க. அப்ப வந்து ஒர்க்கர் சொல்றாங்க, எங்க பாஸ் கொஞ்சம் கோவக்காரரு, பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க போறாங்க. ஹாய் சார், நான் தான் உங்களுக்கு வந்திருக்க புது அசிஸ்டன்ட்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்து திரும்பி பாக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயினும், யான்லி நீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா இது என்னோட கம்பெனி தான், நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம்னு சொல்ல, நீங்க தான் இந்த வேலைக்கு என்ன ஹையர் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் உன்னோட ரெஸ்யூமை பார்த்தேன், உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு, இப்போ நான் பண்ண போற ப்ராஜெக்ட்ல உன்னோட ஒர்க்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ என் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை நீயும் பண்ணுவியான்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்க, ஹீரோயினும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க.
ஹீரோவுக்கு எந்த ப்ராஜெக்ட்ல பிரச்சனை வந்து அவர் லாஸ் ஆனாரோ அந்த ப்ராஜெக்ட் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு சந்தோஷமாயிடுது. கண்டிப்பா சார், நான் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு நல்லபடியா ஒர்க் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ யோசிக்கிறாரு, பாஸ்ட் லைஃப்ல இந்த டைம்க்கு ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். அப்படி இருக்கும்போது இவ ஏன் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரணும்? ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஹீரோயின் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சென்னு வரான். ரன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கியா? என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிருந்த என் வீட்டு மகாராணியா இருந்திருக்கலாம். அதை நினைச்சு இப்ப நீ வருத்தப்படுறியான்னு சொல்லி கேட்க, வருத்தமா நானா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல, என்னடி உனக்கு புத்தி கித்தி பழகி போச்சா? என்னை விட எந்த வகையில அவன் பெட்டரா இருக்கான்னு சொல்லி கேட்க, உன்னை விட அவன் 1000 மடங்கு பெட்டர்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? என் மேல உள்ள ஜெலஸ்ல தானே இந்த மாதிரிலாம் பேசுறங்கும் போது, ஜெலஸா எனக்கா? இப்படியே நீ கனவு உலகத்துல மறந்துட்டு இருக்காத, ஒழுங்கா ரியல் வேர்ல்டுக்கு வான்னு சொல்ல, இதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? அந்த கால் முடியாதவனுக்கு போய் ஏன் இப்படி சப்போர்ட் பண்றங்கும் போது, அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? 7 வருஷமா உன்னை காதலிச்சேன், நீ எனக்கு எங்கேயாவது மரியாதை கொடுத்தியா? என்ன வேணாம்னு சொல்லி துரத்தி அடிச்ச, நானும் உன்னை வேணான்னு சொல்லிட்டு யானை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பயும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேங்கும் போது, ஓ அதுதான் உன் பிரச்சனையா? சரி இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன், வா வீட்டுக்கு போலாம் சொல்லி கூப்பிட, ஒழுங்கா என் கையை விடுடா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாரு. ஒழுங்கா அந்த பொண்ணோட கையை விடுன்னு சொல்லும் போது, அதை சொல்ல நீ யாருடான்னு கேட்க, ஹீரோக்கு தான் ஹீரோயின் அவனோட ஒய்ஃப்னு தெரியாது, அதனால அவ என்னோட எம்ப்ளாயி, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் சொல்ல, என்ன எம்ப்ளாயி மட்டும் தானே சொல்லி அவன் மனசுல நினைக்க, அப்ப அவன் சொல்றான், பாத்தியா அவ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு எம்ப்ளாயா, பாரு அவன் உனக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்கானு, பேசாம நீ ஏன் கூடயே வந்துருன்னு சொல்லி அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க, என் கையை விடுறான்னு சொல்லி ஹீரோயின் கையை உதற, அப்படியே அவங்க கீழே விழுக போறாங்க. அப்ப ஹீரோ வந்து அவரே அறியாம எந்திரிச்சு நின்று ஹீரோயினை டக்குன்னு பிடிச்சிடுறாரு. அப்ப ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இவனால நிக்க முடியுமான்னு சொல்லி யோசிக்க, அதே கேள்விதான் சின்ன கேக்குறான், நாள நிக்க முடியுமா? அப்புறம் எதுக்கிட்ட இவ்வளவு நாள் கால் முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு கேட்க, அதெல்லாம் வந்து ஹீரோ கண்டுக்கல, பட்டுன்னு போட்டு அவர் அடிச்சு போறாரு. இனிமே நீ ரேண்ட்ரனுக்கு விருப்பம் இல்லாம அவன் மேல கை வச்சுனா அவ்வளவுதான் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜியா வந்துடுறான். ஆறு என்னோட சென்மலையே கை வச்சது சொல்லி அவ திட்டிக்கிட்டே பாக்க, அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறாரா? இவனுக்கு கால் முடியாதுன்னு கேள்விப்பட்டேன், இப்ப என்ன இவன் நிக்கிறான்னு சொல்லி பாக்க, அப்ப ஹீரோ ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஜியா இறந்த பிறகு வந்து சென்னை ஹீரோ பார்க்க வந்திருப்பான். அப்ப வந்து நீ என்னோட காதலியே கொன்னுட்டில, இனி நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவன் கத்தி எடுத்து குத்திருப்பான். அதுலதான் வந்து ஹீரோ இறந்து போயிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இதை எப்படி நான் மறந்தேன், நீங்க பாஸ்ட் லைஃப்லயே கள்ளக்காதல் பண்ணிட்டு அலைஞ்சிச்சிங்க, இப்ப புருஷன் முன்னாடியே இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறா, இவளுக்கு நான் சீக்கிரமா டிவோர்ஸ் கொடுத்தாக்கணும்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க, என்ன ரேண்ட்ரன் இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிற, அவர் பாரு சென்னை போட்டு எப்படி அடிச்சிருக்காருன்னு சொல்ல, அவன் பண்ண வேலைக்கு அவன் அடி வாங்குறான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்க, அவளுக்கு கோவம் வந்துருது, என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு எகிரிக்கிட்டு வர, அங்க ஹீரோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்த ஜியாவும் இப்ப பிரச்சனை பண்ணா தப்பாயிடும் சொல்லிட்டு, வாங்க சென் நம்ம போகலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடறா. அப்ப அங்க ஹீரோ வந்து மயங்கி விழுற மாதிரி போறாரு. அப்ப ஹீரோயின் தான் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. அதை பார்த்து அசிஸ்டன்ட்டும், ஆஹா இவங்க 2 பேருக்குள்ள நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க போலாம்னு சொல்லி பாடி கார்ட்ஸ் அழைச்சிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோயின் அவர் வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு, என்னங்க உங்களால நடக்க முடியுமா, உங்க பிசினஸ் பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க ஃபேக்கா நடக்க முடியாத நடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாங்க என்னோட பிசினஸ் பிரச்சனைக்காக 10 வருஷமா இந்த மக்கள் முன்னாடி ஊனன்னு நான் பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம ஏதோ ஒரு ஆர்வத்துல நான் அப்படி கேட்டுட்டேன், அப்போ நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் எந்திரிச்சிங்களான்னு சொல்லி கேட்க, நான் இருக்கலாம் உன்னை சேவ் பண்றத கூட நான் பதட்டத்துல எந்திரிச்சிருப்பேன், ஏன்னா நீ என்னோட எம்ப்ளாய், உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன எம்ப்ளாய் மட்டும் தானா, அப்போ இவருக்கு நான் ஒய்ஃபா இருக்கிறது பிடிக்கவே இல்லையா, அவர் என்ன எம்ப்ளாயா மட்டும்தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, அப்புறம் ஓ முன்னாடியே அவனை போட்டு அடிச்சிட்டேன், அது கொஞ்சம் தப்பு தான், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது, என்னங்க பேசுறீங்க, அவன் தப்பு பண்ணா நீங்க அடிச்சிங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு எனக்கு இடையில உள்ளது வெறும் பாஸ்ட் மட்டும்தான், அதனால நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லைன்னு சொல்ல, என்ன சொல்றா இவ, அப்ப வந்து அவ டிவோர்ஸ் பண்ண போறான்னு சொல்லி மனசுல நினைக்க, சரி நீங்க உங்க உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட, அப்ப ஹீரோ பாக்குறாரு, என்ன சென்னை கிட்ட ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறான், ஆனா நம்ம கிட்ட இவ்வளவு அமைதியா பேசுறாளே, இவளோட கேரக்டர் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. தென்னும் ஜியா வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஜியா சொல்றா, அவளுக்கு எவ்வளவு தைரியம், உங்களே அடிக்க விட்டு பாத்துட்டு இருக்காங்க போது, சரி பரவாயில்ல விடு, நீ தான் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லும் போது, இந்த பையன் அவளை காதலிக்கிறானா இல்ல இவளை காதலிக்கிறானான்னு தெரியல, 2 பேரையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு லேடி வந்து காரை ஸ்டாப் பண்ணி, என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ப்ளீஸ் கொஞ்சம் டிராப் பண்றீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன வந்து ஓகேன்னு சொல்ல வரான். அப்ப ஜியா வந்து கார் கண்ணாடி ஏத்தி விட்டுட்டு, இந்த மாதிரி ஆளுக்காகலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீங்க போங்கன்னு சொல்லி டிரைவர் கிட்ட சொல்ல, அதை பாக்குற சென்னுக்கு ஒன்னும் புரியல, என்ன இவ இறக்க முடியலன்னு நினைச்சோம், ஆனா இப்படி இருக்காளே, சின்ன வயசுல அவளோட உயிரை கூட பார்க்காம என்ன காப்பாத்தினா, ஆனா இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப வந்து அவங்க ஜியாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. என்னங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போக, அப்ப சென்னும் வந்து வீட்டை சுத்தி பாக்குறான். என்ன இது ஜியா போட்டோ தான் வீடு ஃபுல்லா இருக்கு, ஏன் ஹீரோயினோட போட்டோ ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்லி அவர் பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு டைரி கிடைக்குது. இது வந்து ஹீரோயினோட டைரி தான். அவ வந்து சின்ன வயசுல நடந்த எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அப்பா வந்து தங்கச்சி கரையை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அப்போ என் கையில உள்ள பொம்மையை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜியா வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் கேட்க ஆரம்பிச்சா. அதுக்கு அப்பாவும் அவ தங்கச்சி தானே கொடுன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் பறிச்சு அவகிட்ட கொடுத்துட்டாரு.
அம்மா ஏமா என்னை விட்டுட்டு போனேன், நான் ரொம்ப தனியா இருக்கேம்மா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணி எழுதியிருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடக்குது இங்க? ஹீரோயின் வந்து இவ்வளோ கஷ்டமாப்பட்டா. ஆனா ஜியா சொன்னது ஹீரோயின் தானே அவளை புள்ளி பண்ணான்னு சொன்னா. ஆனா இங்க எழுதியிருக்கதை பார்த்தா அப்பெல்லாம் தெரியலையேன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு மேடு வராங்க. சார் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஜியா வந்து ஹீரோயினோட பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிப்பாலான்னு சொல்லி கேட்க, ஆமா சார், சின்ன வயசுல இருந்தே மேடம் கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வாங்கிப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டு ஒரு பேண்ட் கையிலேயே போட்டிருந்தாங்க, அதை கூட மேடம் புடுங்கிக்கிட்டாங்கன்னு சொல்ல, இந்த பேண்டை சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க சார், மேடம் கூட சின்ன வயசு போட்டோல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க இந்த பேண்டுன்னு சொல்லி. அதை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் போய் ஜியா கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு ஜியாவோட ரூமுக்கு போறான். அங்க அவ வந்து அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. என்னடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, முன்னாடி என் அக்கா இருப்பா, அவகிட்ட இருந்து பொருட்கள்லாம் புடுங்கி அவளை புள்ளி பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் சென்னையும் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு அழைச்சிட்டு வந்தேன். ஆனா இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குதுடி இப்பன்னு சொல்ல, அதை அவன் வந்து கேட்டுறான். அடி பாவி, இத்தனை நாளா என்ன ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவமா வெளியில போக, அப்ப ஜியா பாத்துறா யார் ரூம்ல இருந்துன்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே போக, அப்ப அவன் வந்து கோவமா போயிட்டு இருக்கான். அதை பார்த்து அவளும் ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டா போல சொல்லிட்டு, சரி நில்லு, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனா வந்து ஏதோ நான் சின்ன வயசுல அதை அறியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல, அப்போ அந்த பேண்டுக்கு என்னடி சொல்ல போறேங்கும் போது, ஐயோ அது வேற அவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு, சரி இது எல்லாமே உன் மேல உள்ள காதலால மட்டும்தான் நான் அப்படிலாம் செஞ்சேங்கும் போது, அடப்போடி, அதனால நான் அவளை போட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், கடைசியில பார்த்தா அவளை தானே நான் உண்மையா காதலிச்சிருக்கேன், அது கூட தெரியாம முட்டாள்தனமா இருந்திருக்கேன், இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க வீட்டுக்கு வந்து செமையா குடிச்சிட்டு இருக்கான். நான் எவ்வளவு பெரிய முட்டாள், ஒரு பேண்டை வச்சு என்னை காப்பாத்துற பொண்ணு யாருன்னு கூட தெரியாம இத்தனை நாள் முட்டாள்தனமா சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். அவ என்னை எவ்வளவு லவ் பண்ணா, ஆனா அவளை நான் உதாசீனப்படுத்திட்டேன். இப்ப நான் திரும்பி போய் நின்னா அவ என்னை எப்படி ஏத்துப்பான்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு மேடு வராங்க. சார் நீங்க ஆர்டர் பண்ண ரோசஸும் கேக்கும் வந்துருச்சுன்னு சொல்லும் போது அவரும் அந்த ரோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக், ஆண்டன் நீ வந்து கிராஜுவேட் ஆயிட்ட, அதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணதான் நான் உனக்கு இந்த பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்க, அப்ப இடையில ஜியா வந்து வாவ் இந்த பொக்கே ரொம்ப அழகா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமாங்க, எனக்கு பிடிச்சிருக்கா, அப்ப நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தா ஜியாவும் வாவ் இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்க, அவனும் தூக்கி ஜியாவோட கையில கொடுத்துருப்பான். இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி யானோ அவரோட ஒய்ஃபும் தனித்தனி பெட்ரூம்ல தூங்குறாங்களா, அவங்களுக்குள்ள கல்யாண பந்தம் வந்து சரியில்லையான்னு சொல்லி ரூமர்ஸ் போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே உனக்கு சந்தோஷமாகுது. எனக்கு தெரியும் ஹீரோயினுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும், நான் இப்ப போய் ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா என் கூட வந்துருவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் கூமுட்டக்காரன். ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. பரவாயில்லையே நீ வந்து 15 நாள் தான் ஆகுது, ஆனா ப்ராஜெக்ட்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்க, இந்தா என்னோட கிஃப்டா இந்த கேக்க வச்சுக்கோன்னு சொல்ல, இதுக்கு சார் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இது ஸ்பெஷலாலாம் வாங்கினது கிடையாது, இது எனக்கு கேண்டீன்ல இருந்து டெசரா வந்தது, அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, ஹீரோயின் பாக்குறாங்க என்ன இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வாங்கின கேக்ல அவர் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வராது. சார் இந்தாங்க கேண்டீன்ல வந்து இந்த காஞ்சி போன பண்ணு தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லி கொடுக்க, பைத்தியக்காரா இப்ப வந்து என்ன மாட்டி விடான்னு சொல்லிட்டு என்னடா பேசிட்டு இருக்க, எனக்கு தான் ஏற்கனவே டெசர்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்ல, நான் எங்க கொண்டு வந்து கொடுத்தேன், இதெல்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணி வராது, இதெல்லாம் நம்ம கேண்டீன்ல எங்க கிடைக்குன்னு சொல்ல, அப்ப ஹீரோ பார்த்து முறைக்கிறாரு. ஆமா சார் இது கேண்டீன்ல கொடுத்ததுதான், நான் தான் ஏதோ மறதியா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு தெரியுது நமக்காக தான் அவர் கேக் வாங்கியிருக்காரு, ஆனா நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாருன்னு யோசிச்சுட்டு கேக்க சாப்பிட்டு பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேலை பார்த்து ரொம்ப களைச்சு போய் தூங்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ வந்து பாக்குறாரு. அவர் துண்டு எடுத்து ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு அப்படியே ஹீரோயினோட கேபின்ல ரோசஸ் எல்லாம் வச்சுட்டு போறாரு. ஹீரோயின் மேல அவ்வளவு பாசம். தூங்கி முழிச்சு பாக்குறாங்க. ஹீரோ இங்க வந்துட்டு போனது அவங்களுக்கு தெரியுது. இவருக்கு நம்ம மேல பாசம்லாம் இருக்கு, ஆனா நம்மள ஏன் ஒய்ஃபா ஏத்துக்க மாட்டாரு, நம்மள ஏன் வீட்டுல வந்து பார்க்க மாட்டாருன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒர்க் பண்ணிச்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ வெளியில இருந்து வராரு ஒரு காஃபியோட. இந்த அவங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கும் போது தேங்க்யூன்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிறாங்களா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போறாரு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் இந்த மேடம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நீங்க உங்களை நம்பாதீங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா சார் ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் இவங்க பர்சனலா கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க, இவங்க இதை வச்சு ஏதோ பிளான் பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுதுங்கும் போது அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகமாகுது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல தான் எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேன், இந்த முறையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவன் மேலேயும் நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரா. அந்த இடத்துல வந்து சின்னதா நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே நீங்க என்ன பண்றீங்கும் போது ஒழுங்கா ஹீரோயினை வெளியே வர சொல்லு, நான் அவளை பார்க்கணும்னு சொல்ல, ராண்டா அவ எதுக்கு என் வீட்டுல இருக்க போறா, எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே உனக்கு சந்தோஷமாகுது. அப்போ ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதானா, இவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நல்லாவே பாத்துக்கிறேன்னு சொல்லி நக்கலா சொல்ல, அதை பார்த்தோன்னா அசிஸ்டன்ட்டுக்கும் வருது. சார் கிட்ட மரியாதை பேசுங்கன்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்து அதை கண்டுக்காம உள்ள போறாரு. அப்ப ஹீரோயினும் ஹால்ல தான் உட்காந்துருக்காங்க. ஹீரோ கொடுத்த கேக்க சாப்பிட்டுக்கிட்டே அந்த ப்ராஜெக்ட் ஃபைல தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. அதனால மேல போய் எடுக்கலாம் போகும்போது அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவர் வந்து இந்த ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு, அப்போ நீ வந்து உன் தங்கச்சி கிட்ட இந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டியா, நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஹீரோ தப்பா புரிஞ்சுக்க,
சரி நாளைக்கு மீட்டிங் மட்டும் முடிட்டோம் அப்புறம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோயின் பரபரப்பா உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு தான் அந்த தம்பிக்காரன் வந்து ஃபேக் பார்ட்ஸை மாத்தி வச்சு அதோட ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுத்து ஹீரோட ப்ராஜெக்டே ஃபெயில் ஆக வச்சிருப்பான். இந்த முறை அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பக்கம் சபதம் எடுத்துட்டு இருக்க, மறுபக்கம் ஹீரோ அவரும் இதே தான் சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு இருக்காரு. பிறகு ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க, அங்க வந்து போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து ஹீரோட தாத்தா தான் இப்ப சேர்மனா இருக்காங்க. அப்ப சித்திக்காரி சொல்றா, இந்த மாதிரி என் பையன் வந்து நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கான், உங்க கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கொடுத்துருக்கான்னு சொல்லி ஃபைல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க. அவங்களுக்கு ஜாலரத்தட்ட 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரும் இந்த பையன் சூப்பரா பண்றான், இவனே நம்ம பிரசிடென்ட்டா வச்சுக்கலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, அதெல்லாம் சரிதான், இப்ப யான்லி வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றான், அது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது எப்படி எங்களை நம்ப சொல்றீங்க, ஒருவேளை ஃபெயிலா போயிடுச்சுன்னா எங்களுக்கு தானே நஷ்டம்னு இன்வெஸ்டர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா சேர்மன், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பையன் ஒன்றும் பொறுப்பானவெல்லாம் கிடையாது. இவன் கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணை தனியாவே விட்டுட்டு வந்துட்டான், அங்க போய் அவன் வெல்கம் பண்ணவே இல்லைன்னு சொல்ல. அதுக்கிட்ட தாத்தாக்கு வந்து ஷாக் ஆகுது. என்ன சொல்றாங்க உண்மையா சொல்லி கேட்கும்போது, ஆமா தாத்தா, ஆனா நான் எதுக்காக அப்படி பண்ணனா, போதும் நிறுத்து, உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படித்தான் தனியா விட்டுட்டு வருவியா, உன்னோட குடும்ப விஷயத்துல நீ இப்படி மோசமா இருக்க, அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி எப்பரா பிசினஸ் கொடுக்க முடியுங்கும் போது, அப்ப தம்பிக்கார வேற, தாத்தா அந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் சரி கிடையாது, அதுல உள்ள ப்ராடக்ட் எல்லாமே ஃபேக்கு, அதுக்கான ப்ரூஃப் இந்த இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்க, அதை பார்த்த தாத்தா ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, நீ நம்பி நான் எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே, இனிமே நீ பிரசிடென்ட் ஆக முடியாது, இப்ப நான் யார் பிரசிடென்ட்னு சொல்ல போறேன், இனி இந்த பிசினஸ்க்கு தம்பிக்காரன் தான் பிரசிடென்ட்னு சொல்ல வர. ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னு சொல்லி அங்க ஹீரோயின் வராங்க. சேர்மன், ப்ராஜெக்ட்ல வந்து எந்த பொருளுமே ஃபேக் கிடையாது, ஆனா வந்து யாரோ ஹீரோவை வந்து தப்பா ஃப்ரேம் பண்றதுக்காக தப்பான எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஒரிஜினல் எவிடன்ஸ், இதை நீங்க பாருங்கன்னு சொல்லும்போது அவரும் பாக்குறாரு, எல்லா பொருளுமே சரியா இருக்குன்னு போட்டிருக்கு. யாருமா யாரு எதுக்காக அவனை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுங்கும் போது, இந்தோ இருக்காரு இவர் தான் சொல்லி தம்பிக்காரனை கை காமிச்சு விட, இல்ல அவ போய் சொல்றா தாத்தா, அவளை நம்பாதீங்க, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்கும் போது, தாத்தா அப்படிலாம் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது, இந்த ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டு காமிக்க, அதுல அப்பட்டமா தெரிஞ்சு போயிடுது இந்த தம்பிக்காரன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கான்னு சொல்லி. இதை பார்த்த தாத்தாவும், அடே ஏண்டா நீல என்னோட பேரனாடா, ஏண்டா உன் அண்ணனுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இல்ல என்னோட பேரன் நினைக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருக்க. ஆனா இங்க ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்கல, ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு, யார் நீ, எதுக்காக நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்க. அப்ப தாத்தா வந்து சொல்றாரு, இனிமே வந்து ஹீரோ தான் கம்பெனிக்கு பிரசிடென்ட், அப்புறம் நான் தம்பிக்காரனை வந்து டீ ப்ரொமோட் பண்றேன்னு சொல்ல, அது கேட்டோன்னா அவனுக்கு செம கடுப்பாகுது. அப்ப அங்க இருக்கிற இன்வெஸ்டர்லாம், அது எப்படி அவரால் நடக்கவே முடியாது, அப்படி இருக்கும்போது எப்படி அவருக்கு பிரசிடென்ட் பதவி கொடுக்க முடியுங்கும் போது, அப்ப ஹீரோயின் வந்து யார் சொன்னா அவரால் நடக்க முடியாதுன்னு, அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, கண்டிப்பா அவர் ஒரு நாள் நடந்துருவாருன்னு சொல்ல, அப்படியாடா அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி தாத்தா கேட்க, ஆமா தாத்தா நான் சீக்கிரட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன்னு சொல்ல, சரி அப்போ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருச்சு, இனிமே ஹீரோ தான் வந்து பிரசிடென்ட்னு சொல்லி அவர் மீட்டிங் முடிச்சு விட, தம்பிக்காரன் சித்திக்கெல்லாம் வந்து கரிய மூஞ்சில பூசினவரே ஆயிடுச்சு, கிளம்பி போயிடுறாங்க. அப்ப தாத்தா வந்து ஹீரோயினை பாக்குறாங்க, யாருமா நீ இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்க, அப்ப அவங்க ஐடிங் கார்டை பார்த்துட்டு, ஜூ ஃபேமிலியோட கிராண்ட் ஆட்ராமா, உன்னை நான் சின்ன வயசுல பார்த்தது, அதனால தான் எனக்கு அடையாளம் தெரியல, கல்யாணம் ஏற்பாடு பண்ணதோட சரி, திடீர்னு நான் அப்ராட் போக வேண்டியதா இருந்ததுனால உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல, அடே ராஸ்கல் என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணையாடா கல்யாணத்துல இருந்து விட்டுட்டு வந்த, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேள்றான்னு சொல்ல, அதை பார்த்த ஹீரோவும், என்ன தாத்தா சொல்ற, இவளா என்னோட ஒய்ஃப்னு கேட்கும்போது, ஆமாண்டா ரன் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோக்கு ஒரு பக்கம் ஷாக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அப்ப ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பார்த்து, என்னை மன்னிச்சிடு, நீ தான் என்னோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து உன் தங்கச்சி தான் என் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால தான் உன்னை வீட்டுல கூட இக்னோர் பண்ணேன், நீ மட்டும் தெரிஞ்சுதான் நான் அப்படி பண்ணிருக்கவே மாட்டேன், என்னை இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுன்னு சொல்லி ஹீரோனோட கையை பிடிக்க, ஓ இதனால தான் அவர் என்னை வீட்டுல இக்னோர் பண்ணிட்டு ஆபீஸ்ல மட்டும் சிரிச்சு பேசினாரா, சரி பரவாயில்லைங்க இப்பதான் உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுல, இனிமே நம்ம ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே அந்த இளஞ்சோடி கை கோத்துக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல வந்து சென்னிக்கிறான். அதை பார்த்தோன்னா அவனுக்கு வயிறுலாம் எரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவன் கையை விடுன்னு சொல்லும்போது, நான் எதுக்கு விடணும், என்னோட ஹஸ்பண்ட் கையை நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல, என்ன என் முன்னாடி வந்து ஆக்டிங் பண்றீங்களா, நீங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல தானே படுத்துட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியும் சொல்லும்போது, அடடா இந்த விஷயத்த நடப்பு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, என்ன பேபி இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்கலாமான்னு சொல்லி கேட்க, ஓகே பேபின்னு சொல்லி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு வந்து இங்க கடுப்பாகுது, இங்க பாரு ராண்டன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்ன சின்ன வயசுல காப்பாத்தின பண்ணு உன் தங்கச்சின்னு நினைச்சுதான் நான் அவ கூட பழகிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருச்சு, என்ன சின்ன வயசுல காப்பாத்தினது நீ தான், நான் உன்னதான் ரொம்ப காதலிக்கிறேன், எனக்காக நான் உன் தங்கச்சியை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு மட்டும் என்ன மன்னிச்சு என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி கேட்க, பைத்தியக்காரா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ வேணுங்கிறப்ப நான் வரணும் வேணாங்கிறப்ப போகணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, ஒரு கயிறை வச்சு கண்மூடித்தனமா நம்பி என்ன வந்து நீ கஷ்டப்படுத்துவ, அதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டோன்னா நான் உன்னை ஏத்துக்கிடுமா, அதெல்லாம் முடியாதுடா, நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல, பாப்பி பேபி கிட்ட வேஸ்டா பேசிட்டு இருக்க, கிளம்பலாமாங்கும் போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. டாண்டன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அவனை கத்திக்கிட்டு இருக்கான். அங்க வந்து பாடி கார்ட்ஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க.
அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படா ஒரு வழியை இப்பதான் நான் உங்களை வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லும்போது, சாரி என்னை மன்னிச்சிடு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்னோட பாஸ்ட் லைஃப் தான் நாசமா போச்சு, இப்போ ப்ரெசென்ட்டையும் நான் கொஞ்சம் நாசம் பண்ண பார்த்துட்டேன், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரி பரவாயில்ல விடுங்க, இப்பதான் நம்ம ஒன்று செஞ்சிட்டோமேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹக் பண்ணேன். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு நினப்பு வருது, ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, பாஸ்ட் லைஃபா, என்ன பாஸ்ட் லைஃப், என்ன டைம் சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே, விதியை மாத்தணும்னா பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சவங்க திரும்பி வந்து அதை மாத்தினாதான் முடியும், நான் என்னோட கல்யாண வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணேன், ஆனா மாற்ற முடியல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது மாறி இருக்குன்னா என்ன அர்த்தம், அப்ப அது யாரும் மாத்திருக்காங்க, அப்ப யார் மாத்திருப்பா, அது நீ தானே, ஓ நீயும் பாஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் இப்போ உங்ககிட்ட தைரியமா சொல்றேன்னு சொல்ல, அப்போ நீங்களும் வந்து பாஸ்ட்ல இருந்து தான் வந்திருக்கீங்களா, அப்போ நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல நடந்த தப்புகளை மாத்தி இப்போ ஒண்ணு செஞ்சிருக்கோன்னு சொல்ல, அம்மா நீயாவது ஏதாவது ஒன்று பண்ணி மாற்ற முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனா நான் மாத்தினது கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன், ஆல்மோஸ்ட் நான் அவனை இழந்திருப்பேன்னு சொல்ல, இப்போ அதுக்கு என்ன, அதான் உங்க கூட நான் இருக்கனே, எனக்கு நீங்க என்ன தர போறீங்கன்னு சொல்லி க்ளோஸா போக, அப்ப ஹீரோ வந்து திரும்பிக்கிறாரு, அதை பார்த்த ஹீரோயினும் லைட்டா கிஸ் பண்ண அப்படியே பெட் வரைக்கும் போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடா போறோம் போலங்கும் போது, அதை பார்த்த ஹீரோவும் ஆமா சரி நான் 3 நாளைக்கு வந்து பிசினஸ் ட்ரிப் போறேன், 3 நாள் கழிச்சு இந்த போல்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட் டின்னருக்கு வா, உங்ககிட்ட நான் ஒன்று முக்கியமா சொல்லணுங்கும் போது இதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. 3 நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க அந்த ஹீரோ சொன்னாங்களே போல்ட் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோனோட அப்பாவும் தங்கச்சியும் அப்புறம் ஹீரோவோட சித்தியும் தம்பிக்காரனும் 4 பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல போல, இங்க பெரிய பெரிய பணக்காரங்களோட சீக்ரெட்ஸ், பேங்க்ரப்ட் எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு போல, அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஆள் எவிடன்ஸே இல்லாம கொலை பண்ணிடுவாங்களாம். இப்ப வந்து ஹீரோயினை கொலை பண்ண சொல்றதுக்காகத்தான் இங்க வந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். அப்பங்காரனுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு, என்னடா இந்த விஷயத்த நம்ம பண்ணணுமான்னு. அப்ப தங்கச்சிக்காரி வந்து அப்பா நீ பிசினஸோட நல்ல விதமா வாழணும்னா உன் பொண்ணு சாகணும்னு சொல்ல, அந்த பையப்புள்ளையும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போகுது. இதெல்லாம் எந்த வகையான அப்பான்னு தெரியல. அப்படி அவங்க 4 பேரும் உள்ள போகும்போது அங்க உள்ள ஆள் வந்து திரும்பி நிக்கிறாரு. இது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறத நம்ப வச்சு இங்க வர வச்சிருக்காரு. இப்ப ஹீரோ சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போறேன், அதை வச்சு நீங்க என்ன பிளாக்மெயில் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம், அதனால உங்களோட சீக்ரெட்ஸ் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாதான் நான் இந்த வேலையை உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல, தம்பிக்காரனும் சித்தியும் யோசிக்கிறாங்க, என்னடா இந்த குரலை எங்கே கேட்டிருக்குமேன்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் அதிகமா யோசிச்சிருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல தயாராகிறாங்க. அப்ப ஹீரோனோட அப்பா தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃபும் வந்து தானாலாம் இறந்து போல, நான் தான் என்னோட 2வது ஒய்ஃபு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவளை கொண்டுட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கு போல, இருக்கிற எல்லா டிவிலையும் ரேடியோ ஸ்டேஷன்லயும் அவரோட குரலை தான் கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்காக தான் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த ரேடியோல வந்து அவங்க அப்பா பேசுறது கேக்குதா, அவங்களுக்கு செம டென்ஷன் ஆகுது. இது தங்கச்சிக்காரி அவ பண்ண தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ரோட்ல தான் செங்க நின்றுட்டு இருப்பானா, அங்க உள்ள டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் தம்பிக்காரன் அவன் வந்து ஹீரோக்கு எதிராக என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து சித்திக்காரி கடைசி அவரோட அம்மா வந்து ஆஸ்துமாவால இறந்து போகல, அவங்களோட மருந்து பைப்பை வந்து நான் தான் மறைச்சு வச்சேன், அதனால தான் அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்ல, அதை கேட்டோன்னே ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இப்படிலாம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி ஹீரோ திரும்பி பார்க்க, என்ன நீயா எங்களை ட்ரிக் பண்ணீங்க வர வச்சுட்டேன்னு கேட்க, ஆமா அதனால தானே இப்ப எல்லா உண்மைகளையும் சொன்னீங்கும் போது, அப்ப அதனால என்ன, அதனால எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அப்ப அப்பாவுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்க பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு கம்பெனின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே அவர் ஷாக் ஆகுறாரு, என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியல. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நீங்க பேசுனது எல்லாமே லவ் டெலிகாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்ல, சித்திகாரிக்கு வந்து தாத்தா கால் பண்றாரு, உனக்கு எவ்வளவு தெரியும், என்னோட மருமகளே நீ கொல்லுவியா, இனிமே உன் பையனுக்கும் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு கால் கட் பண்ணிடுறாரு. இங்க ஒண்ணுமே புரியல இதுங்களுக்கு. யாரெல்லாம் காலில் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், அண்ணா எங்களை விட்டுட்டு நாங்க போயிடும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப பாடி கார்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க அழகான ஒரு கேண்டில் டின்னர் தான். அப்ப ஹீரோ வந்து ரோஸ் எடுத்துட்டு வராரு. அவர் இந்த சிட்டியோட பெரிய பணக்காரரு, ஆனா அதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்கிட்ட நிறைய போய் சொல்லிருக்கீல, நீ இந்த சிட்டியோட பெரிய பணக்காரன், ஆனா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை பாத்தியாங்க போது, அம்மா எதையும் நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல, உன்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காகத்தான் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பொக்கே கொடுக்குறான். சரி வா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்குறாரு. அந்த கார்டுல வந்து அப்ராட்ல ஹீரோயின் படிக்கிறதுக்கான அட்மிஷன் லெட்டர் தான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்படி தெரியும் நான் இது படிக்க தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி கேட்க, நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சோன்னே உன்னை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுல இது ஒண்ணுன்னு சொல்ல, அது சரி ஆனா உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்னு கேட்கும்போது, அது ஒண்ணு நீ கவலைப்படாத, நானும் உன் கூட சேர்ந்து வந்துருவேன்னு சொல்ல, மூவிக்குன்னா எது வேணா சொல்லலாம், அதனால அடிச்சு விடுங்க இல்ல இது அப்படி சொல்லக்கூடாது, இதை வந்து உருட்டுன்னு தான் சொல்லணும்,
மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஹீரோ கார்ல ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி போறாரு. அப்போ அந்த டைமுக்கு வந்து சியா அங்க கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோயினை குத்த வரா. அப்போ அந்த டைமுக்கு சூப்பர் ஹீரோ எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, சென்னு குறுக்க வந்து பூந்துடுறாரு. அந்த குத்து அவனுக்கு பட்டு அவன் வந்து சீரியஸ் ஆயிரான். மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அவன் கண்ணு முழிச்சு பார்த்து ரன் கூப்பிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அங்க சூப் எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்து அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு ஒண்ணுன்னா நீ கண்டிப்பா வந்து நிப்ப, ப்ளீஸ் வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி அவன் மோதிரத்தெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நேத்து என்னை காப்பாத்தினேங்கிறதுக்காக நன்றி கடனுக்காக தான் இப்ப சூப் எடுத்துட்டு வந்தேன், இது குடிச்சா குடிக்காட்டி போன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட. இங்க இவன் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணிங்கிற ராகம் தான் ஜெயில தான் காமிக்கிறாங்க. தங்கச்சி கரையை வந்து ஜெயில போட்டாங்க போல. அப்ப அவங்க ஒரு போலீஸ் வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோக்கும் ஹீரோனுக்கு கல்யாணங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னா அவளுக்கு அவ்வளவு காண்டா ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினத்தை காமிக்கிறாங்க. அழகா கல்யாண ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அதை செங்கு வந்து ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். இருக்கும்போது அருமை புரியல, இப்ப இல்லாத பின் வருந்தி என்ன பையனுங்கிறது தான் அவன் நிலைமை. சரி எங்க இருந்தாலும் நல்லாருன்னு சொல்லி அவன் வாழ்த்து விட்டுட்டு இருக்க. அப்படி பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ், எங்கெங்கயோ இருந்த நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறது விதி இருந்திருக்கு, அதனால தான் டைமே எங்களை சேஞ்ச் பண்ணி இப்படி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குன்னு சொல்றதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா அந்த டிராமா முடியுது. இன்னும் ஒரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.